Hi friends, welcome back to Prajus World. இன்னைக்கு வந்து நம்ம கொய்யாக்காய் வச்சு ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் பார்த்தறலாம். நமக்கு வந்து ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய் தாங்க. அது பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் வந்து விட்டமின் சி, ஏ, அப்புறம் வந்து சுகர் பேஷண்ட் கூட ரொம்ப பழுத்த பழமாக இல்லாமல் கொஞ்சம் காயாக இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம வந்து சாப்பிடலாம். அப்புறம் கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை வச்சு எப்படி ஒரு குழம்பு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போது கொய்யாக்காய் மசாலா பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம வந்து 2 கொய்யாக்காய் எடுத்திருக்கோம். அது வந்து ரொம்ப பழுத்து இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப பச்சையாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், தேவையான அளவு கருவேப்பிலை, மல்லித்தழை, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு தக்காளி, அப்புறம் வந்து நான் ஒரு அரை மூடி தேங்காய் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ மசாலா தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. பேனில் எண்ணெய் சுடாயிட்ருக்கு. அதில் வந்து நம்ம கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி 2-3 வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணக்கணும். இப்போது வெங்காயம் வந்து நல்லா வணங்கிடுச்சு. அது கூட இஞ்சி பூண்டு தட்டினதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து கொஞ்சம் நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கி விடணுங்க. இப்போது நம்ம இஞ்சி பூண்டுலாம் ஆட் பண்ணது அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து வணக்கி விட்டுருக்கோம். அது கூட நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து தேவையான அளவு மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வந்து மிளகாத்தூள் எல்லாம் வந்து கொஞ்சம் காரம் அதிகம் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போது நம்மளோட சின்ன வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் வந்து நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போது இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளோட கொய்யாக்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நம்மளோட தேங்காய் வந்து இதோட பால் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது நம்மளோட மசாலாலாம் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து கொய்யாக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கொய்யாக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேக விடணும். இப்போது நம்மளோட கொய்யாக்காய் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணினா அதை வந்து கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் பால் ஆட் பண்ண உடனே இப்போது நம்ம வந்து ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்மளோட கொய்யாக்காய் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளோட டேஸ்டியான கொய்யாக்காய் குழம்பு எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.